பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையீதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, கடந்த 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜும்மா பயானிலே இஸ்லாத்தில் இடஒதுக்கீடா என்ற ஒரு தலைப்பிலே நான் மக்கா பள்ளிவாசலிலே ஜும்மா உரையாற்றினேன். அந்த பயானை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பயானிலே எந்த ஒரு தனி நபரை பற்றியோ தனி இயக்கத்தை பற்றியோ எந்த பெயரையுமே குறிப்பிடாமல் சமூகத்தில் நிலவக்கூடிய அவலங்களை நான் கண்டித்து பேசினேன். இடஒதுக்கீடு என்ற பெயரிலே சிலர் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், அந்த போராட்டங்களிலே பெண்களை அழைத்து வந்து ஷரியத்திற்கு மாற்றமாக, மார்க்கத்திற்கு மாற்றமாக ஹராமான வழியிலே பெண்களை அழைத்து வந்து போராட்டத்தில் ஈடுபட வைப்பது, ஆண் துணை இல்லாமல், மஹரமான ஆண் துணை இல்லாமல் அவர்களை கூப்பிட்டு வருவது, இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டித்து இடஒதுக்கீடும் இஸ்லாத்திலே கேட்பது முறையல்ல, அது அடுத்தவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய காரியம் என்பதையெல்லாம் பொதுவாக நான் பேசினேன். இடஒதுக்கீடு போராட்டம் என்பது எந்த ஒரு தனி இயக்கம் நடத்தக்கூடிய போராட்டம் அல்ல. பல இயக்கங்கள் நடத்துகிறார்கள், பல அமைப்புகள் நடத்துகிறார்கள், எல்லா இயக்கங்களுக்கும் பெண்களை அழைத்து வருகிறார்கள். அத்தனை இயக்கங்களையும் கண்டித்தேன். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அந்த தௌஹீத் ஜமாத்தும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் பிஜே அவர்களும் உடனடியாக வரிந்து கட்டி கொண்டு, ஏனென்றால் அந்த பயான்லேயே நான் சொன்னேன், இதை கண்டித்து பேசுறதுனால நாளைக்கு 2-3 நாளைக்கு எனக்கு வந்து தூங்க விடாத அளவுக்கு என்னுடைய ஃபோன் நம்பரை அவங்களுடைய குண்டர்களுக்கும் ரவுடிகளுக்கும் அனுப்பி என்னை வந்து அசிங்கமாக திட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த முறை அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் இன்னும் தங்களுடைய ஆக்ரோஷத்தையும் தங்களுடைய மிருகத்தனமான வெறியையும் சகோதரர் பிஜேவுடைய தூண்டுதலின் பேரிலே, சகோதரர் பிஜே அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரிலே அவருடைய ரவுடி படையினர் அரங்கேற்றிருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக என்ன அரங்கேற்றினார் நான் சொல்கின்றேன். அதற்கு முன்பாக நான் பேசிய விஷயத்தை கொஞ்சம் கூட எந்த விதமான கூடுதல் குறைத்தல் இல்லாமல் அப்படியே மறுபடியும் ரிப்பீட் செய்கின்றேன். எத்தனையோ அந்த தௌஹீத் ஜமாத்திலே வரக்கூடிய பெண்கள், அந்த பெண்கள் அவருடைய கணவன்மார்கள் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார்கள், துபாயிலோ சவுதி அரேபியா போன்ற வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள். இங்கே அவர்கள் தனியாக இருந்து கொண்டு ஆண் துணை இல்லாமல், மஹரமான ஆண் துணை இல்லாமல் தௌஹீத் ஜமாத்துடைய மாவட்ட தலைவரோடு மாவட்ட செயலாளரோடு புறப்பட்டு அவர்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வருகிறார்கள். இது எந்த விதத்திலே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது? இங்கே அது மட்டுமல்ல, அங்கே அவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது, சத்தத்தை உயர்த்தி பேசும் பொழுது, கூச்சல் போடும் பொழுது, அங்கே அவர்களை அரெஸ்ட் பண்ணும் பொழுது ஆண்கள் பெண்கள் உரசல்கள், ஆண்கள் பெண்கள் தள்ளுமுள்ளு, ஆண்கள் பெண்கள் ஒன்றாக கலருவது, ஹராம் ஹலால் எல்லாம் அங்கே எந்த விதமான ஹராம் ஹலால் பார்க்காம அங்கே நடக்கிறது என்று எதை நான் ஜும்மா பயானிலே சொன்னேனோ அதை மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றேன். எந்த பெண் வீட்டை விட்டு ஆண் துணை இல்லாமல் வீட்டை விட்டு புறப்பட்டு வருகிறாளோ அவள், எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்னத் அகமதிலே 414வது ஹதீஸிலே நான் சொன்னது, வீட்டை விட்டு ஒரு மஹரமான ஆண் துணை இல்லாமல் வரக்கூடிய பெண் எந்த விதத்தில் நியாயம், எந்த ஷரியத்தை அனுமதிச்சுன்னு கேட்டேன். ஆனால் முஸ்னத் அகமதில் 414வது ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த பெண் வீட்டை விட்டு வெளியேறி அவளுடைய நறுமணத்தினாலோ அவளுடைய அழகினாலோ மற்ற ஆண்களுடைய பார்வையை ஈர்க்குமன்னு அவள் வீட்டை விட்டு புறப்படுவாளேனால் ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரி என்று சொல்கிறார்கள். விபச்சாரி என்று சொல்கிறார்கள். என்னுடைய வீட்டின் மீது சாணியை அடித்ததை போன்று, என்னுடைய வீட்டின் மீது கல்லை அடித்ததை போன்று இவர் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவின் மீதும் கல்லை அடிக்க சொல்லி தன்னுடைய குண்டர்களை ஏவினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனென்றால் நாம் பெண்களை அழைச்சிட்டு வர்றோம், ரசூல்லா அப்படி ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் அந்நிய ஆண்கள் ஈர்க்கும் மன்ன வந்துவிட்டால் அவள் ஜானியா, விபச்சாரி என்றே சொல்கிறார்கள். அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு முன்னாடி மதீனால போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை கல்லால் அடிங்க என்று சகோதரர் பிஜே அவர்கள் உத்தரவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அது மட்டுமல்ல, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வீட்டை விட்டு தனியாக புறப்படக்கூடிய பெண்ணை, வீட்டை விட்டு புறப்படக்கூடிய பெண்ணை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க பாருங்க. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், லா யஹில்லு லி இம்ராஅத்தின் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு பெண்ணுக்கு ஹலால் அல்ல, அன் துசாஃபிர மசீரத்த யௌமின் வ லைலா லைஸ மஆஹா ஹுர்மத்துன், அவளுடன் மஹரமான ஆண் துணை இல்லாமல் ஒரு இரவோ ஒரு பகலோ அவர் தனிமையில் சஃபர் செய்வது அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட பெண்ணுக்கு அழகல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இவங்க அதாவது இவங்க இதுக்கு சப்பக்கட்டு கட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நைட்டு ஒரு பகலுன்னு சொன்னாங்க, நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து புறப்பட்டு அல்ல மதுரையிலேருந்து புறப்பட்டு அல்ல திருச்சியிலேருந்து புறப்பட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு ஃப்ளைட்டில் போயிடுவோம், அது 2 மணி
மணி நேரம் 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், ஒரு இரவு ஒரு பகல்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு இரவு ஒரு பகல் என்பது ஒரு ஒட்டகத்தில் பிரயாணிக்கக்கூடிய தூரம். ஒரு ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணால் ஒரு இரவு ஒரு பகல் பூரா போனால் மிஞ்சி ஒரு 30-40 கிலோமீட்டர் போகலாம், அவ்வளோதான். அப்போ ஒரு 30-40 கிலோமீட்டர் தூரத்தை கூட ஒரு மகரமான ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் பயணம் செய்வது ஹலால் அல்லண்டாங்க. ஹலால் அல்லண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹலால்னா அர்த்தம் ஹராமுன்னு அர்த்தம். இதைத்தான் நான் சொன்னேன். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நான் மரியாதைக்குரிய சகோதரர் பிஜே அவர்களை கேட்கின்றேன், நீங்க சத்தியம் செய்ய தயாரா? எங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு வரக்கூடிய பெண்கள் மகரமான ஆண் துணை இல்லாமல் வருவதில்லை என்று அல்லாஹ்வே சத்தியம் பண்ண தயாரா? அப்படி மகரமான ஆண் துணை இல்லாமல் வரத்தான் செய்கிறார்கள் என்றால் அப்படி வரலாம் என்பதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மறுப்பு கொடுக்க தயாரா? ஏன்னா இது நான் சொல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னது. மகரமான ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் 30-40 கிலோமீட்டர் கூட பயணம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. அப்படி செஞ்சா கூடும், அப்படிலாம் வரலாம் என்று நீங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மறுப்பு கொடுக்க தயாரா? அல்லது அப்படி எந்த பெண்ணுமே வருவதில்லை, எங்கள் மீது ஷம்ஸி காசிமி அவதூறு சொல்றாரு என்று நீங்கள் சத்தியம் செய்து நிரூபிக்க தயாரா? நான் சவாலாக கேட்கின்றேன். அது மட்டுமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே அதே புகாரியுடைய ஹதீஸ்ல இருக்குது, அல்லாஹ் துசாஃபிர இம்ராஅத்துன் மசீரத்த யௌமின் லைஸ மாஹா ஜௌஜுஹா அவ் து மஹ்ரமின். அவளுடன் கணவனோ அல்லது மகரமான ஆணோ இல்லாத நிலையில் ஒரு பெண் ஒரு இரவு பயணம் செய்வது அவளுக்கு ஹலால் அல்ல, அது ஹராம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹ் சொன்னதைத்தான் நான் மார்க்கமாக சொன்னேன். அருமை சகோதரிகளே, உங்களை பார்த்து நான் பரிதாபப்படுறேன். நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ் மறுமை நாளை ஈமான் கொண்ட மக்களாக இருந்தால், சகோதரர் பிஜேயை நாங்கள் ஈமான் கொள்ளல, சகோதரர் பிஜேயை கண்முடித்தனமாக பின்பற்றல, சகோதரர் பிஜேட்ட எங்கள் புத்தியை அடகு வச்சிடல, சகோதரர் பிஜேட்ட நாங்கள் மண்டியிட்டு கிடக்கல, அவர் கண்முடித்தனமாக பின்பற்றல, நாங்கள் குரானையும் ஹதீஸை தான் பின்பற்றுவதாக இருந்தால், சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், அல்லாஹ்வுடைய லானத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு, இந்த போராட்டத்தில் சிறை நிரப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். இதைத்தான் உங்களை எச்சரிக்கின்றேன். அதைத்தான் என்னுடைய பயான்லையும் சொன்னேன். கணவன்மார்கள் சவுதியில் இருக்கிறாங்க, கணவன்மார்கள் துபாயில் இருக்கிறாங்க, இங்கே மாவட்ட தலைவரோடு புறப்பட்டு வந்துடுறாங்க, மாவட்ட செயலாளரோடு புறப்பட்டு வந்துடுறாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு. இது எந்த விதத்தில் கொச்சைப்படுத்தி விட்டேன் உங்களை? இது எந்த விதத்தில் உங்களை கொச்சைப்படுத்தி விட்டேன்? இப்படி நடக்கிறது இல்லையா? உங்களுடைய மாவட்ட தலைவருடைய தலைமையில், மாவட்ட செயலாளருடைய தலைமையில் அல்லது அவருடைய ஏற்பாட்டில் நீங்கள் புறப்பட்டு வர்றது இல்லையா சென்னைக்கு? எந்த விதத்தில் உங்களை கொச்சைப்படுத்தி விட்டேன்? அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் சொன்னதை தானே உங்கள்கிட்ட சொன்னேன். சகோதரர் பிஜே அவர்கள் நான் பேசினதை வளமையாக அவர் செய்கிற மாதிரி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுற மாதிரி முஸ்லீம்களை கொச்சப்படுத்திட்டாரு, பெண்களை கொச்சப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி, சகோதரர்களே, இந்த மாதிரி பெரிய அராஜகத்தை அவர் கட்டவிழ்த்து விட்டார். என்ன கட்டவிழ்த்தாரு? 2 நாளாக என்னை தூங்க விடாத அளவுக்கு விதவிதமாக என்னுடைய செல் நம்பரை பூரா எல்லாத்துக்கும் அனுப்பி, என்னுடைய செல் நம்பர் மட்டுமல்ல, மக்காப்பள்ளியுடைய தலைவர் அவர் அப்பாயிப்பாம அவர் என்ன பண்ணுவார், நல்ல மனுஷன், அவருடைய செல் நம்பர் எல்லாத்துக்கும் அனுப்பி அசிங்கமாக திட்டுங்க. இதுதான் தௌஹீத் கற்றுக் கொடுத்த முறையா? அவர்கள் பேசின வார்த்தைகளை இப்போ நான் சொன்னோம்டாக்கா நான் கூசி போயிடும், இந்த கேமரா நாரி போயிடும். இப்போ சொன்னண்டா அவ்வளோ கேவலமான வார்த்தைகள். சகோதரர் பிஜே அவர்களே, அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சமுதாயத்தை தான் உருவாக்கி வச்சிருக்கிறீங்களா? இதுதான் நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் போதிக்கும் அழகா? இப்படி கேவலமான வார்த்தைகளால் என்னை பற்றி, என்னுடைய மனைவியை பற்றி, என்னுடைய குடும்ப பெண்களை பற்றி இவ்வளோ கேவலமாக பேச கற்றுக் கொடுத்தீர்களே, இதுதான் நீங்கள் மதரசாவிலே படித்த பாடமா? நீங்கள் இதுதான் ஒரு ஆலிமுக்கு அழகா? சகோதரர் பிஜே அவர்களை நேரடியாக உங்களை கேட்கின்றேன். இப்படிப்பட்ட குழப்பமான காலத்தில் கூட நான் சகோதரர் பிஜே அவர்கள் மேலே இன்னும் மரியாதை வச்சிருக்கிறேன். அதனால இன்னைக்கு ஒரு மரியாதையை பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் அவர் என்ன பண்ணாரு? அவர் எப்பவுமே இந்த மாதிரி அவங்களுடைய இயக்கத்தை நான் ஏதாவது சொல்லிட்டாலோ, அவங்களுடைய கொள்கையை தப்பான கொள்கையை விமர்சித்தாலோ உடனே அவர் தான் டிவியில் வருவார். 2 நாளைக்கு 3 நாளைக்கு என்ன அசிங்கமாக திட்டுவார். ஆனால் இந்த தடவை என்ன திட்டுறதுக்கு அவர்கிட்ட எந்த சரக்குமே இல்லை. என்னுடைய பயானில் அவருக்கு பதில் சொல்ல எந்த சரக்குமே இல்லை. அதனால் தன்னுடைய பினாமியை விட்டு என்னையும் என்னுடைய மனைவியும் என் குடும்பத்து பெண்களையும் அசிங்கமாக திட்ட வச்சிருக்காரு. சகோதரர் சையத் இப்ராஹிம் யாருன்னு எனக்கு தெரியல, அவர் முகத்தோட இதுவரை பார்த்ததில்ல. சகோதரர் சையத் இப்ராஹிம் சொல்லிக்கிறேன், சகோதரரே சையத் இப்ராஹிமே, நீங்க நல்லா கேளுங்க. சகோதரர் பிஜே அவர்கள் எத்தனையோ பேரை விரட்டி விட்டுருக்காரு, நாளைக்கு அதே மாதிரி உங்களையும் விரட்ட போறாரு. அப்படி உங்களை விரட்டும் பொழுது நீங்கள் நான் என்னை பற்றி பேசிய பேச்சுக்கு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால் சத்தியமாக சொல்லி உங்களை மன்னிக்க மாட்டேன். சத்தியமாக சொல்லி உங்களை மன்னிக்க மாட்டேன். நீங்கள் என்னை பற்றி, என்னுடைய மனைவியை பற்றி பேசிய வார்த்தைகளை நிச்சயமாக சத்தியமாக எதுவரை நானும் மன்னிக்க மாட்டேனோ, என்னுடைய மனைவி மன்னிக்க மாட்டாலோ, அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நூர்ல 23வது வசனத்தில் சொல்றான், இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் மூமினாத், அப்பாவியான மூமினான பரிசுத்தமான பத்தினி பெண்களை யார் அவதூறு சொல்கிறானோ, லுஇனு ஃபித் துன்யா வல் ஆகிரா, அவன் உலகத்திலும் சபிக்கப்படுபவன், ஆகிரத்திலும் சபிக்கப்படுபவன், உலகும் அதாபுன் அலீம், அவனுக்கு மகத்தான வேதனை
குர்ஆனில் இருக்கிறது. ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்க என் மனைவியை பத்தி அசிங்கமா பேசுறீங்க, என் மனைவி பத்தினியானவள், அப்பாவி பெண், மூமினான பெண், அவளை பத்தி நீங்க அசிங்கமா பேசுறதுக்கு, அவதூறா பேசுறதுக்கு நிச்சயமா உலகத்திலே சகோதரர் இப்ராஹிம் அவர்களே நீங்கள் சபிக்கப்படுவீர்கள், அல்லாஹ்வால் சபிக்கப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளால் சபிக்கப்படுவீர்கள், ஆகிரத்தில் சபிக்கப்படுவீர்கள். அப்ப சகோதரர் பிஜே உங்களை வந்து காப்பாற்ற மாட்டாரு, உலகத்திலே கூடி சீக்கிரம் உங்களை கை கழுவார். அவரு எத்தனையோ பேரை விரட்டி விட்ட மாதிரி உங்களையும் கூடி சீக்கிரம் விரட்டி விடுவாரு. அப்ப நீங்க வேதனைப்படுவீங்க, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பீங்க, நீங்க மன வேதனைப்படுவீங்க. நிச்சயமா சத்தியமா மன்னிக்க மாட்டேன். ரப்புல் ஆலமீன் தீர்ப்பளிப்பான், உங்களுக்கும் எனக்கு மத்தியிலே, உங்களுக்கு என்னுடைய மனைவிக்கு மத்தியிலே ரப்புல் ஆலமீன் தீர்ப்பளிப்பான். அதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க. அடுத்தபடியாக இடஒதுக்கீடு கேட்பது ஹராம் என்பது நான் இன்னைக்கு சொல்றதல்ல, நான் பன்னெடுங்காலமாக எனக்கு என்னைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்க அறிவை கொடுத்தானோ, எனக்கு என்னைக்கு ரப்புல் ஆலமீன் எனக்கு வந்து இல்ம கொடுத்தானோ அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், இடஒதுக்கீடு கேட்கறது ஹராம், இடஒதுக்கீடு கேட்கறது அடுத்தவங்களோட ஹக்கை அபகரிக்கிறது. இன்னைக்கு வரையும் ஒரே நிலையில் இருக்கிறேன். நான் சகோதரர் பிஜே அவர்களை மாதிரி முதல்ல நரேந்திர மோடியை ஆதரிச்சுட்டு அதுக்கப்புறம் பல்ட்டி அடிக்கிற ஆள் இல்லை, அல்லது கொஞ்சம் கூட வெக்கஞ்சாக்கம் இல்லாமல் நாங்கள் மாற்றுறதுக்கு கவலையப்பட மாட்டோம், பல்ட்டி அடிக்கிறது கூச்சமே பட மாட்டோம். நாங்கள் நேற்று ஒரு கொள்கை சொல்லியிருப்போம், அது எங்களுக்கு சரின்னு பட்டிருக்கோம், இன்னைக்கு ஒரு கொள்கை சொல்லுவோம், அது இன்னைக்கு சரின்னு படும், நாளைக்கு ஒரு கொள்கை சொல்லுவோம், அது நாளைக்கு சரின்னு படும். இப்படி மாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் பட மாட்டேன், கூச்சம் பட மாட்டேன்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் பகிரங்கமாக வாக்குமூலம் கொடுக்கிறார் சகோதரர் பிஜே அவர்கள். அந்த மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள என்னோட பயான் எடுத்து பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பயான் எடுத்து பாருங்க. அன்னைக்கு எந்த கொள்கையில் இருந்தனோ அதே கொள்கையில் இன்னைக்கு நான் சரியா இருக்கிறேன், ஆதாரத்தோட பேசுறேன். இன்னைக்கு 2006 ஜெயலலிதாவை பார்க்க போகும்போது நான் இடஒதுக்கீடு ஆதரிச்சேன்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சகோதரர் பிஜே அவர்கள் அவருடைய வழமைப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அனிமேஷன்ல பண்ணி மல்டிமீடியாவில் கூட்டி குறைச்சி அவர் வெளியிட்டு பாருங்க, அன்னைக்கு ஆதரிச்சாருங்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 2006 பிஜேயும் சகோதரர் பிஜே அவர்களும் ஜெயலலிதா பார்க்க போறாரு, என்னையும் கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொல்லி. நான் அப்போ கூப்பிடுறவங்க அப்பவே இதுக்கெல்லாம் நிறைய விளக்கம்லாம் கொடுத்தாச்சு, யூடியூப்ல இருக்குது, போய் பாருங்க. 2006 ஜே பிளஸ் பிஜேன்னு போட்டு பாருங்க, அதுல எல்லாத்திலும் வரும். அப்பவே நான் சொன்னேன், நான் சிறைவாசிகளை பத்தி பேச தான் வர்றேன், இடஒதுக்கீடு எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். அப்ப இருந்து சில நல்ல மக்கள் வாங்க, நீங்களும் வாங்க, இடஒதுக்கீடு பத்தி இது சிறைவாசிகளை பத்தி பேசுன்னு கூப்பிட்டாங்க. சிறைவாசிகளை பத்தி ஜெயலலிதா பேச போனோம். அப்ப என் காலை மிதிச்சாரு, என்னை பேச விடாம தடுத்தாரு. இதெல்லாம் 2006 ரொம்ப பிரபலமானது. வெளியே வந்த பிறகு எல்லாரும் சொன்னாங்க, உள்ள நடந்தது என்னங்கிறத சொல்லுங்க, அப்பதான் அந்த அம்மா வந்து நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னாங்க. நான் என்ன சொன்னேன்? உள்ள வந்து சகோதரர்கள் மற்றவங்களாம் இடஒதுக்கீடு பத்தி கேட்டாங்க. அல்லாஹ் மேல சத்தியமா சகோதரர் பிஜே உடைய மனசாட்சிக்கு தெரியும், நான் இடஒதுக்கீடு பத்தி கேட்கல. நான் பேசினது கோவை சிறைவாசிகளை பத்தி மட்டும்தான் பேசினேன். அதையும் பேச விடாம இவர் காலை மிதிச்சாரு, காலை தடுத்தாரு. இவர் தான் பேசினார் இடஒதுக்கீடு பத்தி, சகோதரர் பாக்கர் பேசினார் இடஒதுக்கீடு பத்தி, இருந்த மற்றவங்களாம் பேசினாங்க இடஒதுக்கீடு பத்தி. நான் அல்லாஹ் மேல சத்தியமா இடஒதுக்கீடு பத்தி பேசல. நான் பேசினது அந்த ஜெயலலிதா நான் கேட்டது வெறும் நான் கோவை சிறைவாசிகளை பற்றி மட்டும்தான் 20 நிமிஷம் பேசணும். வெளியே வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் ரிப்போர்ட்டர் சொன்னேன், இடஒதுக்கீடு பற்றி எல்லாரும் கேட்டோம், நான் இருக்கிறேன், கேட்டது அவங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்? இடஒதுக்கீடு பற்றி எல்லாரும் கேட்டோம், அந்த அம்மா செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கோவை சிறைவாசிகளை பற்றி சொன்னோம், தாயுள்ளத்தோடு கேட்டாங்க, கூடிய சீக்கிரம் நல்லது செய்கிறேன்னு சொன்னாங்க, நல்லது செய்வாங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் புறப்படுறோம் அப்படின்னு மீடியாவில் சொல்லிட்டு வந்தோம். இதில் எல்லாத்தையும் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி தாயுள்ளத்தோடு கேட்டாங்கிற வார்த்தையை நான் வந்து சிறைவாசிகளுக்கு சொன்ன வார்த்தை, அதை கொண்டு போய் இடஒதுக்கீடு கேட்ட மாதிரியும் இடஒதுக்கீடு நாம் போய் கேட்ட மாதிரியும் அதுக்கு அந்த அம்மா சரின்னு சொன்ன மாதிரியும் இவர் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணாரு? அப்பவே ஒரு அவதூறு பிரச்சாரம் பண்ணாரு, அப்பவே அது மறுப்பு கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் பழைய கதையை தூசி தட்டி மறுபடியும் அவருடைய வளமப்படியே கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம, ஆகிரத்துடைய பயம் இல்லாம, ஜெயலலிதாவுடைய சப்போர்ட் இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி, ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இருக்குதுங்கிறதுக்காண்டி இப்படி ஒரு அராஜகத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், உளவுத்துறை தகவல் எனக்கு கிடைச்ச வரைக்கும், ஜெயலலிதாவுக்கும் சகோதரர் பிஜே அவர்களுக்கும் ரகசிய உடன்பாடு ஏற்பட்டு விட்டது. இந்த ரகசிய உடன்பாடு கூட என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு திருச்சி பாத்தீங்களா, இவர் வந்து பிஜேவோட ஜெயலலிதாவை அசிங்கமான உறவுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதிமுக காரங்கள்ட்ட சொல்லி அவங்கள சம்சி காஷ்மீர் வீட்டு கல்லடிங்க, சாணி அடிங்க என்று இவர் காட்டி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனென்றால் சகோதரர் பிஜே அவர்கள் இதுவரை காட்டி கொடுப்பதிலே வல்லவர், திறமையானவர், எப்படி எப்படி யார் யாரை காட்டி கொடுக்கணும் நல்ல தெரிஞ்சவர், அந்த மாதிரி காட்டி கொடுத்தவர். இப்போ அதிமுக காரங்கள்ட்ட காட்டி கொடுத்து என்ன அவர் வீட்டில் கல்லடிங்க, சாணி அடிங்க என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய சகோதரர் பிஜே அவர்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ரகசிய உடன்பாடு நடந்துச்சு. என்ன உடன்பாடு? நாங்கள் போராட்டம் நடத்துகிற மாதிரி நடத்துவோம், நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குற
கொடுக்குற மாதிரி கொடுங்க. எப்படி அந்த அம்மையார் முடிவு பண்ணிட்டாங்க, 3.5% இருக்கிற இடஒதுக்கீடை 0.5% கூட்டி 4% கொடுத்துட்டா இந்த எலெக்ஷனில் நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணதை இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் அந்த முடிவை இப்போ அறிவிக்காதீங்க, எங்களுடைய ஆர்ப்பாட்டம் எங்களுடைய போராட்டம் சிறை நிரப்பு போராட்டம் முடிஞ்சவொன்னே அறிவிங்க, அப்போ தான் எங்களுக்கு எங்களுடைய போராட்டத்தினால தான் கிடச்சிங்கிற மாதிரி மக்களை ஏமாற்ற முடியும் அப்படின்னு எல்லா அக்ரிமெண்ட்டும் பேசி நோட்டை பற்றி சீட்டை பற்றி இவங்க பேச மாட்டாங்க, நல்லவங்க சீட்லாம் வாங்க மாட்டாங்க, வெறும் நோட்டு மட்டும் தான் கேட்பாங்க. நோட்டை பற்றி எந்தெந்த எத்தனை கோடி எத்தனை பேர் எல்லா பேரும் பேசி முடிச்சாச்சு. இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச பிறகு இடஒதுக்கீடை ஜெயலலிதா அவர்கள் 4% உயர்த்தி அறிவிக்கப் போகிறார். இந்த ஆர்ப்பாட்டம் என்பதும் போராட்டம் என்பதும் இது ஒரு நாடகம், கண் துடைப்பு நாடகம், சமுதாயத்தை ஏமாற்றக்கூடிய நாடகம். என்னைக்கு 2006 ஜெயலலிதா போய் அங்கே போய் உட்காந்து அந்த அம்மா எடுத்தோன்னே சொல்லிட்டாங்க இடஒதுக்கீடு இப்போ தர முடியாதுன்னு சொல்லி, வெளியே வந்து எங்களை கமிஷன் போட்டாங்க இடஒதுக்கீடு கொடுக்க போறாங்க, எப்படி மக்களை ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி இது ஒரு ஏமாற்று நாடகம் சகோதரர்களே. அதனால இந்த ஏமாற்று நாடகத்தில் இந்த சம்சுதீன் காசிமுடைய பேச்சு, ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி நான் மட்டும் பேசல, சென்னையில் எத்தனையோ பள்ளி இமாம்கள் பேசினாங்க, எத்தனையோ பள்ளி இமாம்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு போகாதீங்க. நாங்கள் சம்சுதீன் காசி மட்டும் நிற்கோண்டா, அல்ஹம்துலில்லாஹ் நான் பேசிய பேச்சு மக்கள் ரீச் ஆயிடுச்சு, அவங்களுக்கு பெரிய பாதிப்பாயிடுச்சு. இந்த ஆர்ப்பாட்டம் தோல்வியில் முடிய போதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எத்தனையோ பஸ்ஸுகள் புக் பண்ணி தாய்மார்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ரசூல்லா ஹராம் ஆக்கிட்டாங்க. இத்தனை நாள் எங்களை ஏமாத்தினீங்க, ஹதீஸை மறைச்சிட்டீங்க, ரசூல்லா சொல்லிட்டாங்க நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த பெண்கள் வரமாட்டேன்னு சொன்னதுனால அந்த பொறாமையில் தான் சகோதரர் பிஜே அவர்கள் பொச்சரிப்பு தாங்க முடியாமல் முதல்ல என்னுடைய செல் நம்பரை எல்லாத்துக்கும் அனுப்பி அசிங்கமாக திட்ட வச்சார் 2 நாள் தொடர்ந்து. அதுக்கப்புறம் அவருடைய பினாமி ஒருத்தரை விட்டு என்னையும் என்னுடைய மனைவியையும் என்னுடைய குடும்பத்தாரையும் கேவலமாக திட்டினாரு. நான் பேசின அந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாவது சகோதரர் சையத் இப்ராஹிம் அவர்கள் பேசிய அந்த பேச்சை கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, அப்பதான் அவங்களுடைய தௌஹீதுடைய அழகு உங்களுக்கு தெரியும், அப்பதான் அவங்களுடைய குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ற அழகு உங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தையாவது குர்ஆனையும் ஹதீஸை சொல்லி எனக்கு மறுப்பு கொடுத்திருக்கிறார்களா? நான் ஹதீஸ் ஆதாரம் காட்டுறேன், ஹதீஸ் நம்பர் சொல்றேன், ஆயத்து நம்பர் சொல்றேன், அவங்க ஒரு குர்ஆன் ஹதீஸ் ஆயத்தை காட்டிருப்பாங்களா, ஆதாரம் காட்டிருப்பாங்களா? அவங்க வெறும் வசைபாடுறதுக்காண்டியே ஒரு பினாமியை இறக்கி விட்டு நாளைக்கு பாவம் அந்த பினாமியும் பிஜே விரட்ட போகிறார், அது வேற விஷயம். அந்த பினாமியை இறக்கி விட்டு என்னை வசைபாட வைத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக சகோதரர்களே, 2 நாட்களாக நான் ஊரில் இல்லை. வெள்ளிக்கிழமை ஜும்மா முடித்த பிறகு நான் சனிக்கிழமை ஏலகிரிக்கு போயிட்டேன், ஐஏஎஸ் மோட்டிவேஷன் ஒர்க் ஷாப்புக்காண்டி போயிட்டேன். நான் ஊரில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு ரவுடிகளையும் ரவுடி பெண்களையும் அனுப்பி என்னுடைய மனைவி மீதும் என்னுடைய பச்சிளம் குழந்தை பேரப்பிள்ளை 10 மாத பச்சிளம் குழந்தை, அந்த பச்சை குழந்தை மேலேயும் சாணி அடித்து செருப்பால் அடித்து அசிங்கமாக திட்டி அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது அனைத்துக்கும் சகோதரர் பிஜே அவர்களே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பான். எப்படி உலகத்திலே படிப்பினை கொடுக்க போறான் பாருங்க. ஏன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட நான் என்னுடைய வீட்டுக்குள்ளே என்னுடைய பெண்கள் வீட்டு பெண்கள் தனியா இருக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் காரர் கூட செய்யாத அநியாயம், மக்கத்து குறைஷிகள் கூட செய்யாத அநியாயம், மக்கத்து காஃபிர்கள் கூட செய்ய துணியாத அட்டூழியம், என் மனைவியையும் பச்சிலம் குழந்தை 10 மாச குழந்தைங்க, என்னுடைய பேரப்புள்ள 10 மாச குழந்தை, அது என்ன அநியாயம் பண்ணிச்சு உடனே அந்த குழந்தை மேல சாணி அடிக்க வச்சிருக்க நீ, என் மனைவி மேல சாணி, என் மனைவி உடம்புலாம் சாணி, என் மனைவி அழுதுகிட்டே வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிருக்கிறா. என்ன திருமணம் முடிச்சங்கிற ஒரே காரணத்துக்காக என் மனைவி அத்தனை துரோகங்களையும் நீ பண்ண அத்தனை அநியாயங்களை சகிச்சுக்கிட்டு அல்லாஹ்ட்ட கையேந்திருக்கிறா. நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் உனக்கு ஒரு தண்டனை கொடுத்தே தருவான். சகோதரர் பிஜே அவர்களே, இனிமேலா திருந்துங்க, இனிமேலா அல்லாஹ் பயந்து நடந்துக்குங்க. உங்களுக்கு எனக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், இது இந்த அளவுக்கு முத்தக்கூடாது, நமக்குள்ள சண்டை பெருசாக கூடாது. நீங்களும் ஒரு மார்க் அறிஞர், அல்லாஹ் எனக்கு ஏதோ ஒரு இல்ம கொடுத்துருக்கான், நமக்குள்ள சண்டை தகராறுலாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் என்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு அத்தனை பேரையும் ஃபோனில் கூப்பிட்டேன், உங்களை நேரில் வந்து கூப்பிட்டேன். சகோதரர் பிஜே அவர்களை நேரில் 3 நாள் உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காண்டி காத்து கிடந்தேன். 3 நாள் ஃபோன் பண்ணேன், அப்பாயின்மெண்ட் மாற்றி என்னை இழுத்தடிச்சிங்க. 3 நாள் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காண்டி காத்து கிடத்து என் மகளுடைய கல்யாணத்துக்காக உங்களை நேரில் வந்து கூப்பிட்டேன். சகோதரர் பிஜேயை நீங்கள் வரணும், நமக்குள்ள மனக்கசப்புகள் தீரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் வர்றேன் நீங்கள் எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தீங்க, என் உடல்நிலையாக விசாரிச்சிங்க, நல்லா இழிச்சு பேசுனீங்க. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வரவும் இல்லை, உள்ளத்துக்குள்ளே இவ்வளோ விஷம் வச்சிருக்கீங்க, இப்போ தான் வெளியே தெரியுது. என்னுடைய மனைவியின் மீதும் பச்சிளம் குழந்தை 10 மாத குழந்தை மீதும் சேரள்ளி வீசுறதுக்கும் சாணி அள்ளி வீசுறதுக்கும் உங்களுடைய கூலிப்படைகளை ஏவுறீங்க. எதுக்காக வேண்டி? ஆளுங்கட்சி நமக்கு சப்போர்ட் இருக்குது, ஜெயலலிதா சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த ஆணவம், அந்த கர்வம், அந்த திமிர், அதே உங்களை அழிச்சிரும். ஏன்னா ஆணவத்துக்காரர்களாம் மேலான ஆணவன் ரப்புல் ஆலமீன், கர்வம் பிடித்தவர்களாம் மேலான கர்வம் பிடித்தவன் ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீனை நீங்கள் பகைச்சிக்கிட்டு அந்த ரப்புல் ஆலமீன் மேலே திமிர் எடுத்து நீங்கள் ஜெயலலிதா நமக்கு சப்போர்ட் இருக்குது, போலீஸ் ஒன்றும் செய்யாது திட்டமிட்டு. சகோதரர்களே, காலையில் 10:30 மணிக்கு அந்த பிஜேவுடைய பினாமி டிவியில் பேசுகிறாரு, யார் இப்ராஹிம் டிவியில் பேசுகிறாரு. 11 மணிக்கு ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, பெண்கள் ஆண்கள் போய் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு ஒரு எஃப்ஐஆர் ஒரு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்து 2 கேமராவோட
வந்து வீட்டில் ஆம்பளை இல்லாத நேரத்தில் வீடு புகுந்து சாணி அடித்து செருப்பால் அடித்து பெண்களை பச்சிலம் குழந்தை 10 மாத குழந்தை சத்தம் கூவுன்னு கத்துறதை பாட்டு கதறியால அந்த அழுகை கூட உங்களுடைய மனசை உறுத்தலையா? அந்த குழந்தை அப்படி கதறி அழுது இருக்குது, அந்த அழுகை கூட மனசை உறுத்தலையா? அந்த அளவுக்கு நீங்கள் மிருகங்களை வளர்த்து வைத்திருக்கிறீர்களா? சகோதரர் பிஜே அவர்களே, நேரடியாக சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இதற்கு குற்றம் பிடிப்பான் ரப்புல் ஆலமீன். நிச்சயமாக இது பதில் சொல்லியாக வேண்டும். இதில் நீங்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. உங்களுடைய தொண்டர்களை ஏமாத்திரலாம், உங்களுடைய குண்டர்களை ஏமாத்திரலாம், உங்களுடைய ரவுடிகளை உங்களுடைய பசப்பு வார்த்தைகளை வச்சு மாயாஜால வார்த்தைகளை வச்சு நீங்கள் மயக்கிடலாம். ரப்புல் ஆலமீனை ஏமாற்ற முடியாது, ரப்புல் ஆலமீனை மயக்க முடியாது. அந்த ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் எனக்கு உதவி. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், எனக்கு எந்த இயக்கம் கிடையாது. உங்களை மாதிரி குண்டர் படையை நான் வளர்த்து வைக்கல, உங்களை மாதிரி ரவுடி படையில் வைக்கல. நான் தனியாளாக இருக்கிறேன். எனக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் சில நல்ல மூமின்களுடைய துவாவும் இதை தவிர எந்த உதவியும் கிடையாது. எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. தனியாளாக இருக்கிறேன். இன்னும் உங்களுடைய கொள்கைகளை எதிர்ப்பேன். நீங்கள் இப்படி வீட்டில் சாணி அடித்த உடனே, என் மனைவி மிரட்டின உடனே, உன்னை கொல்லிடுவேன் என் மனைவி அசிங்கமாக திட்டின உடனே நான் பயந்துருன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் உங்களை விமர்சனம் செய்வேன், தனியாளாக விமர்சனம் செய்வேன். ஆனால் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்டா, என்னுடைய ஒவ்வொரு நாளுடைய துவா, யா அல்லாஹ் இஸ்லாமிய எதிரிகள் கையால் ஷஹீதாகணும்னு சொல்லி. ஆனால் உங்கள் கையில் ஷஹீதாயிடும்னு பயப்படுறேன். உங்கள் கையால், உங்களுடைய காவாலி கூட்டத்தின் கையால், உங்களுடைய ரவுடி பசங்க கையால் எனக்கு ஷஹாத் கிடைத்தால் அந்த ஷஹாதத்து இழிவான ஷஹாத்தான் நினைக்கிறேன். நான் ஆர்எஸ்எஸ் காரன் கையால் ஷஹீதான் நினைக்கிறேன், நான் பிஜேபி காரன் கையால் ஷஹீதான் நினைக்கிறேன். இதைத்தான் அல்லாஹ் நான் ஒவ்வொரு நாள் கேட்டுட்டு இருக்கேன். நீங்கள் திட்டமிட்டு என்னை கொல்வதற்கு, என்னை ஷஹீதாக்குவதற்கு உங்களுடைய காவாலி படையை திட்டமிடுறீங்க. இந்த போராட்டம் முடிஞ்ச பிறகு ஷம்சுதீன் காசிமி ஒரு கை பார்க்கலாம் நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படி ஒரு ஷஹாதத் உங்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்குமேனால் அந்த ஷஹாதத்தை நான் கேவலமாக நினைக்கின்றேன். அதனால சகோதரர் பிஜே அவர்களுக்கு இதை நான் ஒரு சவாலாகவே எச்சரிக்கையாக விடுகிறேன். அல்லாஹ் மீது நான் உங்களை மாதிரி ரவுடி மாதிரி மிரட்ட மாட்டேன். நான் அல்லாஹ்வை காட்டி எச்சரிக்கின்றேன், ரப்புல் ஆலமீனுடைய மறுமையை காட்டி எச்சரிக்கின்றேன், அல்லாஹ் ஆகிரத்தில் தர நரகத்தை காட்டி உங்களை எச்சரிக்கிறேன். இனிமேதான் திருந்துங்க, இல்லை என்றால் ரப்புல் ஆலமீன் திருத்துவான் உங்களை. ரப்புல் ஆலமீன் திருத்துவான். அவனுக்கு எப்படி திருத்தணும் அவனுக்கு தெரியும். ஒரு சின்ன நரம்பை பிடிச்சி இழுத்தா முடிஞ்சு போச்சு, நாக்கு கொண்டிட்டு போயிடும், கை இழுத்துக்கிட்டு போயிடும். ரப்புல் ஆலமீனுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆகவே சகோதரர் பிஜே அவர்களே, நீங்கள் உங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, போராட்டம் நடத்துங்க, எக்கடா கெட்டு போங்க. ஆனால் நான் சொன்னது குர்ஆனையும் ஹதீஸையும் சொன்னேன். பெண்களை அழைத்து வருவது ஆண் துணை அல்லாமல் அழைத்து வருவது ஹராம் என்று சொன்னேன். இந்த வார்த்தையை உங்களால் ஜீரணிக்க முடியல. இனிமேல் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்ததா இருந்தா மதீனால போய் ரசூலுல்லாஹ் ரவுதாக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் ரவுதா கல்லால் அடிக்க சொல்லி உங்களுடைய காவாலி பயிர்களையும் உங்களுடைய ரவுடி கூட்டத்தையும் சொல்லுங்க. ரப்புல் ஆலமீன் அதற்கு கூலி தருவான். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.